ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டெக்கீஸ் ட்ரெயினிங். ஸோ நம்ம இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, அந்த தனிஷ்க் டிஜிகோல்டு ஆப் மூலிமா எப்படி நம்ம கோல்டு வந்து டிஜிட்டலாக பை பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி செல் பண்ணுறது, எப்படி நம்ம ஆர்னமெண்ட்ஸாக நம்ம ரீடீம் பண்ணுறது, காயின்ஸில் ஆர்னமெண்ட்ஸாக ரீடீம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி இந்த தனிஷ்க் டிஜிகோல்டோட அந்த பெனிஃபிட்ஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத அந்த தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது, இல்லை நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிக்கலாம். ஓகே, வாங்க இப்போ நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து தனிஷ்க் ஆப் ஓப்பன் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், செல்லுன்னு சொல்லிட்டு. இந்த செல் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செல்லை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இதில் வந்து செல்லிங் ரேட் காட்டும். உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பையிங் ரேட்டும் செல்லிங் ரேட்டும் ஒரே மாதிரி இருக்காது. அது மாதிரி இந்த அமௌண்ட் வந்து 7 மினிட்ஸில் லாக் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணலாம், வந்து செல்லின் அமௌண்ட்டாகவும் கொடுக்கலாம், செல்லின் கிராம்ஸாகவும் கொடுக்கலாம். ஆனால் மினிமம் 100 ருபீஸ்லேருந்து தான் நீங்கள் செல் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 50 ருபீஸ் கொடுத்தேன் அப்படின்னா, ஓகே, மினிமம் அமௌண்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் கேனாட் பி லெஸ் தென் ₹100. ப்ளீஸ் என்டர் எ வேலிட் அமௌண்ட். ஸோ நான் வந்து 100 ருபீஸ் மேலே தான் கொடுக்க முடியும். அது மாதிரி நான் வந்து கிராமாக வேணாலும் நான் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து 0.1 கிராம் கொடுக்குறேன். ஆக்சுவலாக என்கிட்ட வந்து 0.1 கிராம் இல்லை, ஏன்னா வந்து 930 ருபீஸ் 0.1 கிராமு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து இது வரைக்கும் வந்து 200 ருபீஸ் தான் நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு மெயினாக வந்து டெமோ காட்டுறதுக்காக மட்டும்தான் நான் இந்த வந்து டிஜிகோல்டே ஓப்பன் பண்ணேன். நான் இந்த வந்து எவ்வளோ வந்து டோட்டலாக இருக்கும் நான் அதை அப்படியே வந்து சேல் பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இப்போது நான் வந்து 100 ருபீஸ் கொடுக்குறேன். 100 ருபீஸ் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுங்க. ஓகே, நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தோன்னே உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் கேட்கும். இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு என்ன பேங்க் வேணுமோ அந்த பேங்க், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து, ஓகே, ஸோ பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ரீஎன்டர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. பட் என்ன நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களோட பேன் கார்டில் உள்ள நேமும் நீங்கள் என்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறீங்களோ அதில் உள்ள நேமும் வந்து மேட்ச் ஆகணும்னா, இன்கேஸ் மேட்ச் ஆகலைன்னா உங்களால் ப்ரொசீட் பண்ண முடியாது. பட் நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டோம். இப்போது என்ன வந்து ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்து நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் ரீடீம் பண்ணோம், எவ்வளோ கிராம் கோல்டு ரீடீம் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ட்ரான்சாக்ஷன் ஐடியும் நம்மளுக்கு வந்துருச்சுங்க. ஆக்சுவலாக இப்போ என்னோடய பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காதுங்க, ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் ரீடீம் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக கன்ஃபர்மேஷன் மெசேஜுமே வந்துருச்சு. ஆக்சுவலாக யுவர் தனிஷ்க் டிஜிட்டல் கோல்டு சோல்ட் ஃபார் ₹180 இஸ் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரம் சேஃப் கோல்டு அப்படின்னு வந்துருச்சு. ஆக்சுவலாக மெயிலுமே வந்துருச்சு பாருங்கள். ஆக்சுவலாக ஸோ அந்த மெயில் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்துருச்சு. ஷாப்பிங் கொடுக்குறேன். இப்போ டிஜிகோல்டு ஆப்ஷன் போகணுன்னா இங்கே நான் வந்து ரீடீம் பண்ண வந்து டீட்டெயில் இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து டவுன்லோட் இன்வாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெசிப்ட் வந்து டவுன்லோட் ஆகிடுங்க. நம்மளுக்கு வந்து ரெசிப்ட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அது மாதிரி நம்ம எப்படி வந்து ரீடீம் பண்ணுறது ஆன்லைனில், இப்போது ஆர்னமெண்ட்ஸோ ஏதாவது வேணும்னா, காயின்ஸோ வேணும்னா எப்படி ரீடீம் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு போய்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் போய்ட்டு உங்களோட கார்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்து கோல்டு காயின் வந்து சும்மா கொடுக்குறேன். ஆக்சுவலாக இது சும்மா நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் கொடுக்குறேன், தவிர நான் எதுவும் வாங்க போகிறது இல்லைங்க. ஆக்சுவலாக ஓகே, நான் வந்து 2 கிராம்ஸ் வந்து 24 கேரட் கோல்டு காயின் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஈவன் 22 கேரட் என்ன வேணாலும் வாங்கலாம், இதில் வாங்கல ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த ரீடீம் பண்ணும்போது உங்களோட கிராமை அப்படியே அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தான் அதில் காட்டுவாங்க. ஆக்சுவலாக வந்து பை நவ் கொடுங்க. இப்போ வந்து பை நவ் கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டு செக் அவுட் கொடுத்துக்கோங்க. இந்த ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள், டிஜி கோல்டு கிஃப்ட் கார்ட்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் போனீங்க அப்படின்னா இதில் வந்து டிஜி கோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்துட்டு இதில் வந்து தனிஷ்க் டிஜிட்டல் கோல்டுன்னு ஒன்று இருக்குது, அதர் டிஜிட்டல் கோல்டு இருக்குது. வந்து தனிஷ்க் டிஜிட்டல் கோடு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட், இப்போது ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் 200 ருபீஸ் கட்டியிருக்கேன். பட் இன்றைக்கி நான் விற்றனா அதோட எலிஜிபிலிட்டி 180.63 தான், ஏன்னா வந்து செல்லிங் ரேட் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக இதுவே நான் ரேட் அதிகமானு விற்றோன்னா எனக்கு அதிகமான அமௌண்ட் கிடைக்கும். இதை நான் ஜஸ்ட் டெமோ பர்பஸ்க்காக தான் நான் உங்களுக்கு இந்த 200 ருபீஸ் நான் இது பண்ணேன். ஆக்சுவலாக
இப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ ஓகேவா, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் கொடுக்கலாம் ஆக்சுவலாக ஓகேவா. ஆனால் வந்து மினிமம் 100 rupees கொடுக்கும். இல்லை பாருங்கள், நான் 1 கொடுத்துருக்கேன். ஓகே, மினிமம் அமௌண்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் cannot be less than 100, ப்ளீஸ் என்டர் வேலிட் அமௌண்ட். ஓகே, நான் வந்து 100ன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து சென்ட் ஓடிபி கொடுங்க. வந்து சென்ட் ஓடிபி கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நீங்கள் வந்து இந்த அத்தன்டிகேட் பண்ணோன்னா வந்து பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகுங்க. ஆக்சுவலாக ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்புறம் வந்து மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீம் டீட்டெயில்ஸும் நாங்கள் வந்து போகிற பிளானில் இருக்கோம். ஆக்சுவலாக ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த ஸ்கீம் டீட்டெயில்ஸு, கம்பேரிசன் வீடியோ, கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகுங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.